வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோல உங்க மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோட் டு ஆல்கோல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அப்படின்றது நீங்க பாக்குறதுக்கு டைரக்டா நம்ம code2algo.com உள்ள நீங்க சைன் அப் பண்றீங்க. சைன் அப் பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவை, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகும், எங்க வந்து ஆர்டர் எடுக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க யூடியூப் லிங்க் கொடுத்திருப்போம். இந்த யூடியூப் லிங்க் என்னன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நீங்க டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு டிப்ளாய் பண்றது ரொம்பவே அட்வைசபிள். அது மட்டும் இல்லாம இந்த கேபிட்டல் இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க டிப்ளாய் பண்றது இன்னுமே அட்வைசபிள். ஏன்னா அந்த கேபிட்டல் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேர் பண்ணி ஒரு டீசென்டான ப்ராஃபிட்ல வர முடியும். ஸோ கம்மி கேபிட்டல் வச்சு பண்ண முடியும், ஆர்டர் எடுக்கும். பட் உங்களுக்கு லாஸ் ஆகும் போது உங்க சைக்காலஜியும் மாறிடும், வே ஆஃப் திங்கிங்கும் மாறிடும். ஸோ அதுக்காக என்னென்ன கேபிட்டல் அங்கே போட்டிருக்கோ அது இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஸோ சார் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பட் எந்த ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்றது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டைரக்டா டேஷ்போர்ட் போறோம். அதுல PETன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். PETன்றது என்னன்னா பேப்பர் ட்ரேட். அதாவது லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் பேப்பர் ட்ரேடா ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வியூ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா இது லிஸ்ட் ஆனதுல இருந்து இந்த சைட்ல லிஸ்ட் ஆனதுல இருந்து டெய்லி பேப்பர் ட்ரேட் ஓட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 17 போட்டிருக்கு. ஸோ 70 டேஸ் முன்னாடி லிஸ்டா இருக்கு. ஸோ 70 டேஸ் உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 3000 ரூபாய் லாஸ், 3000 ரூபாய் ப்ராஃபிட். அன்னைக்கு 3000 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு உண்டான ரிசல்ட்ஸ். ஸோ நடுவில் ரேண்டமா எங்கேயோ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பிரீமியம் எவ்வளவு எடுத்திருக்கு, எங்க எடுத்திருக்கு, எந்த டைம்ல எடுத்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவா காட்டிடும். அதே மாதிரி கீழே ஆல் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஓவரால் 70 நாள் ஓடி 33,000 லாபம் கொடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டும் இதான் ரிசல்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸும் நீங்க தாராளமா பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம லைவா ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் க்ளோஸ் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட். இதே ஸ்ட்ராட்டஜி அடுத்த 10th பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு க்ளோஸ் ஆயிடும். அதே ஸ்ட்ராட்டஜி 35 பாயிண்ட் டார்கெட்டும் இருக்கு. ஸோ யாருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு மினிமம் 3 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருந்தா மட்டும்தான் அது எடுக்கணும்ன்றது அட்வைசபிள். ஏன்னா இதுல ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி, லாஸும் ஜாஸ்தி. ஸோ உங்களால் லாஸை வந்து பெருசா பேர் பண்ண முடியும் நீங்க யோசிச்சீங்க, உங்க கேபிட்டல் இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க தாராளமா டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 64 நாள் லிஸ்ட் ஓடி இருக்கு. இந்த லிஸ்ட் ஆயிருந்து ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஓவரால் 1,75,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்னு தோணும். ப்ரொவைடட் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா 4,000 ப்ராஃபிட், 10,000 ப்ராஃபிட், 10,000 ப்ராஃபிட், 7,000 மைனஸ். ஸோ இங்கெல்லாம் போயிட்டு 25,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மேலே போய் பார்த்தீங்கன்னா 31,000 ஒரே நாள் மைனஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் பெரிய லாஸ் பெரிய ப்ராஃபிட்லாம் கொடுக்கறதுனால நம்மளோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா நம்மளோட கேபிட்டலும் ஜாஸ்தியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்தாலும், என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கேபிட்டல் கம்மியோ கேபிட்டல் ஜாஸ்தியாக எடுத்தாலும் எவ்வளோக்கோளோ MTM பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னா, MTM பார்க்க தான் நம்மளோட மைண்ட் ஃபிளக்சுவேட் ஆகிட்டு அடுத்தடுத்த நம்மளோட தேடுதல் போகும். ஸோ மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதா, நம்மளுக்கு லாஸ் இவ்வளோ பெருசாக போகுது, இதெல்லாம் யோசிக்காம இருக்கணும் அப்படின்னா MTM பார்க்காம இருக்கிறது நல்லது. காலையில் 7 மணி நீங்க டிப்ளாய் பண்ணதோட சரி, நீங்க அதுக்கப்புறமா MTM பார்க்காம இருக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு 2,200 ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு டார்கெட் அடிக்கல. பட் இருந்தாலும் 2,200 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 24,550 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 தடவை மல்டிப்ளை இருக்கு. 4வது தடவை தான் உங்களுக்கு 350 கட் ஆயிருக்கு. அதாவது 919 எடுத்து 10,9, 1020 எடுத்து 1024, 1026 எடுத்து 1138, லாஸ்டா 12 மணிக்கு எடுத்த ஆர்டர். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப சைட் வேஸ்ல இருந்ததுனால 350 ஒரு சின்ன ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இதே சார்ட் வச்சு பார்ப்போம். புட் சைட்ல இன்னைக்கு என்ட்ரியா வரல, அதனால புட் சைட்ல எதுவுமே ஆர்டர் எடுக்கல. ஸோ இதுதான் வந்து 1 மினிட்டோட க்ளோஸ். 1 மினிட்டோட க்ளோஸ் மேல லைன் கட் ஆகும் போது ஆர்டர் எடுக்கும். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம், திருப்பி இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், மறுபடியும் இங்க ஆர்டர் எடுத்திருக்கும், இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்க ஸ்டாப் லாஸ் இங்க ஆர்டர் எடுத்து இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். லாஸ்டா 12 மணிக்கு இங்க எடுத்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும்போது இந்த லைனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆனதுனால நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்ல புக் ஆயிடுச்சு. 2,200 ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இப்படிதான் ஒர்க் ஆகும்.
ஒவ்வொரு நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போக வேண்டாம், இதுக்குள்ளே எனக்கு முடிச்சிடலாம், 3000 லாஸ் 3000 ப்ராஃபிட் முடிச்சிடலாம், தாராளமாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே தனித்தனி, ஒவ்வொரு கஸ்டமர் தனித்தனி டிசைன் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும், இந்த ஸ்ட்ராட்டஜியை போடுங்க, இதை சஜஸ்ட் பண்ணுற வேலை எங்களுக்கு கிடையாது. எங்களோட வேலை என்னன்னா வெறும் கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தரது தான் எங்கள் வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்குற எக்ஸாம்பிள் அப்படின்னா இதுவும் 70 days ஓடி இருக்கு. ஓவரால் பீரியட் பார்த்தீங்கன்னா 26,000 வந்திருக்கு. ஸோ இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட்ஸை நீங்கள் டெய்லி பிடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைவ் ட்ரேட் பண்ணுன்றது அட்வைசபிள். ஸோ இந்த வீடியோவில் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே கொடுத்துருக்க ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அப்பயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.